வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ராகவன் ராணி களத்தில் தாலி கட்டிட்டாங்க. ஆதித்யாவும் சூர்யாவும் போட்ட சதியில் விழுந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீராவுக்கு டவுட் வருது. இவளை பார்த்தா எங்கேயோ இவளை பார்த்தது மாதிரி இருக்க அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இதுக்கு பின்னணியில் சூர்யாவும் ஆதித்யாவும் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம மாறன் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ராணி தான் இவ அப்படின்னு கண்டுபிடிச்சி ராணியை அடியில் வெளுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தன்னோட இடத்துக்கு இன்னொருத்தியா, அதுவும் ராணியா அப்படின்னு அந்த இடத்துல கனிப்பாப்பாவை கொடுமைப்படுத்த நின்ன ராணியை கண்மணி அடித்து வீட்டை விட்டு விரட்டுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்க போட்ட திட்டத்தில் ஆதித்யாவும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து போட்ட சதி வலையில தாங்க ராணியை ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆதித்யா மதுவை என்கிட்ட இருந்து பிரித்த அந்த மாறன் வீரா குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ராணியே போயாச்சுல. இனி அவள் ஆட்டத்தை ஆடுவான். ராமச்சந்திரன் குடும்பம் சிக்கு நூறாக பிரிய போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் அடிமையாட்டம் வேலைக்காரியாட்டம் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் தனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு உள்ள திட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ராணி. அது ரெடியாக வீரா காஃபியை கொண்டு வா, வீரா நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அடிமை பண்ணுறாங்க. அதே மாதிரியே எங்கே பிருந்தா அவளும் அது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுங்க, ஏன் என்ன ஒரு பொருட்டாவே மறிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லுது. நம்ம கனி பாப்பாவை கூட்டு வச்சு நான் உனக்கு அம்மா, நீ இனி என்னதான் அம்மானு சொல்லணும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன் தங்கம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுது. இதெல்லாம் கனி பாப்பா எனக்கு இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது வீரா, இவள் இந்த வீட்டில் இருந்தானா நானும் கண்டிப்பாக இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னார். அப்பா பண்ண தப்பால் தானே இப்படியெல்லாம் வந்துச்சு, நம்ம அப்பா ஏன் அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு கனி வருத்தப்படுறாங்க. வீரா எல்லாம் பார்த்துக்கிடலாம், கனி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொன்னேரம். பல்லு விளக்காமல் காஃபி குடிக்க எவ்வளோ கேடுகட்ட எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணத்தோட உள்ளவங்க நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு தான் மோசம் வீரா, புரிஞ்சிக்க மாட்டியா, நீ ஒரு கலெக்டர் தானே, இதெல்லாம் பேடு ஹேபிட்னு உனக்கு தெரியாதா வீரா, என்ன இவையெல்லாம் வச்சு நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லா பிரச்சனையும் இந்த சூர்யா தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க நம்ம மாறன். இப்படி ஒருத்தியை வீட்டில் கட்டி வச்சு நம்ம பண்ண முடியாது, இவளை பார்த்தாலே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இவள் வந்த நேரத்துக்கு நம்ம குடும்பமே எப்படியோ இருக்குது, இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா, அந்த சூர்யா இருக்கான்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவனை விட போகிறதில்லை அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் நம்ம மாறன் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா எப்படியாவது ஆதித்யா நம்ம ராணி கிட்ட ஃபோனை போட்டு, ஏ ராணி நீ ராமச்சந்திரன் குடும்பத்து மருமகளாக ஆகிட்ட, இப்போது அந்த வீட்டில் நுழைஞ்சாச்சில் நீ ஆட்டத்தை ஆடு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆடக்கூடிய ஆட்டத்தில் அந்த வீரா கதி கலங்கணும். வீரா அவளுக்கு இப்போ பேரில் இருக்க அந்த வீரம் அவளுக்கு வாழ்க்கையில் இனி செயல்படாமல் போனோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேரா. நீ கவலைப்படாத, ஒன்றும் நீ என்கிட்ட விட்டுட்டல, இப்போ ராமச்சந்திரன் குடும்பமே என் கைக்குள்ளே தான் இருக்குது, கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் யாரையும் நான் நல்லா இருக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் பழிவாங்க தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம் ராணி. இந்த சைடு பார்த்தோன்னா முதல்ல ஒரு கேம் பண்ணலாம், இந்த கனியை யார்கிட்டையும் போகக்கூடாது, நான் தாண்டி உன் அம்மா, இங்கே வாடி தங்கம் அப்படின்னு அந்த இடத்துல கனியை தூக்கி வைக்கிறாங்க. கனிச்சி நான் உன்னெல்லாம் அம்மா நீயே நினைக்கல, எங்கள் அம்மா நீ பேரை சொல்லுறது கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, எனக்கு நான் அம்மாவாக நினைக்கிறது வீரா தான் என் அம்மா அப்படின்னு அந்த இடத்துல வீராவை கெட்டி பிடிக்கிறாங்க. ஓ அம்புட்டு இருக்கா வீரா, முன்ன நான் எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட்டங்காண வைக்கிறேன், இந்த கனியை எப்படி என் கைக்குள்ளே கொண்டு வரேன், அதெல்லாம் பாருடி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இங்கே கண்மணி யாவிக்கு கோபம் வருது அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பொண்ணை
இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுது. அதே நேரத்தில் தன்னோட வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டு இப்படி ராமச்சந்திர குடும்பத்தை பழி வாங்குவா, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம கண்மணி ஆவி வந்து நம்ம அடித்து வெளுக்குது ராணியை அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூர்யாவும் ஆதித்யாவும் செய்து போட்ட சதி, அந்த வலையில் வந்து நம்ம ராணி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் துண்டை காணலை துணியை காணலைன்னு ஓட்டம் பிடிச்சி நம்ம இப்போ பழையபடி வந்து திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தூக்கத்தில் கண்மணி ஆவி வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராணியை கழுத்தை நெருக்கியது மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா யார் அப்படின்னு சொல்லுற, ஏண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த இதுக்குள்ளே எதுக்காக வந்த, அதுவும் என்னோட இடத்துக்கே வருவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ கனியை வந்து அம்மானியா கூட சொன்ன வாங்கிக்கடி அப்படின்னு வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டுரு 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 அப்படின்னு வந்து கதறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டோடி நைட்டாக பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் யார் இந்த நைட்டு அப்படின்னு வந்து லைட்டை போட்டு பார்க்குறாங்க. நம்ம துண்டக்கானலனி இந்த வீட்டை விட்டே போகிறதுக்கு தயாராகி நிற்கிற ஒரு ராணியை தான் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன எதுக்காக இந்த நைட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொன்னேன். எம்மா இது பியாய் வீடு, இந்த பியாய் வீட்டுக்குள்ளே எனக்கு நான் இருக்கக்கூடாது, அதுவும் அந்த கண்மணி ஆவியாக இருக்கா, என்னை துன்புறுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன கண்மணி நீ வந்து கண்டிப்பாக உன் இடத்துல இவ வந்து அந்த இடத்துக்கே வந்து அவமானத்தை ஏற்படுத்தி தரவலை நீ நல்லா கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்மணி ஆவி வந்து அடித்து ராணியை வீட்டை விட்டு துரத்துது. நம்ம சூர்யா வந்து பார்க்குறாங்க. என்னென்ன திட்டத்தோட இந்த ராணியை ஆதித்யா வந்து வீட்டுக்குள்ளே இறக்கணும், ஆனால் இப்போ வந்து அவளே நம்ம வீட்டை விட்டு போகிற அளவுக்கு இந்த கண்மணி ஆவி வந்து படுத்துதா, விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையாகத்தே கண்மணியோட ஆவி இருக்கா, இல்லை இந்த ராணி தான் வீராவுக்கு பயந்து ஓடுறாளா, ஒன்றும் புரியலை. இந்த ராணியை என்னென்னமோ ஆதித்யா வந்து சொன்னான், ஆனால் இப்படி வந்து பயந்தது மாதிரி ஓடக்கூடிய ஒரு ராணியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா வந்து மாறன்ட்ட வந்து சொல்கிறாங்க, ராணி வந்து இந்த வீட்டுக்கு போனதுக்கு காரணம் கண்மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த உடனே வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க, கண்மணி கணங்கா நான் தான் அவளை நைட்டோடி நைட்டாக பயமுறுத்தினேன், ஆனால் இதை உங்கள் அக்கா பேரை சொல்லிக்கிட்டு நான் பயமுறுத்தினரில் ஓடிட்டா வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி எப்படியோ கண்மணியாக அண்ணியால் இந்த ராணி ஓடுனதாட்டே இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னணியில் இருக்குது அந்த ஆதித்யா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உண்மையாகத்தே வந்து ராகவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன நேரம் வீரா சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியும், கண்டிப்பாக பண்ணதில்லை, இது ஆதித்யா சூழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னணியில் சூர்யாவும் ஆதித்யாவும் தான் சேர்ந்து இந்த சதியெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது ராகவனுக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.